லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியான உரையாடலுக்கு வந்திருப்பவர் எழுத்தாளர் சாலின் மரியா லாரன்ஸ். பெரிய பேராக இருக்கு. வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். அமெரிக்கா பயணம்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எனக்கு சமீபமாக கடந்த ஒரு 10 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, உங்களுடைய பெயர்கள் வந்து அரசியல் களத்தில் நீங்கள் பரவலாக அறியப்படுற பெயராக இருக்குது. எனக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் யார்? சாலின் யார்? ஏதோ தீவிரவாத பின்னணி, சர்வதேச உளவுத்துறை, டீப் ஸ்டேட்டு நிறைய சொல்லிட்டாங்க. டீப் ஸ்டேட்டு பியூஷ் மனுஷ் வந்து என்ன டீப் ஸ்டேட்டுன்ட்டார். எனக்கு புரியல அது மாதிரியான விஷயங்கள். பட் நான் வந்து ஒரு சராசரியான நான் ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ தலித் உமன். சரியா? நான் வந்து ஒரு தலித் பெண்ணாக தான் என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. என்னுடைய அரசியலும் அது சார்ந்து தான் இருக்குது. இன்னும் குறுகலாக அதை இன்னும் கூட நான் வந்து இந்த இன்டர்செக்ஷனலாக சொல்லனா ஒரு தலித் கிறிஸ்தவ பெண். இதுதான் என்னுடைய அரசியல். ஏன்னா அந்த இன்டர்செக்ஷனாலிட்டியும் இப்போ இந்தியாவில் கிறிஸ்டியனாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, ஒரு தலித்தாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். என்னுடைய அரசியல் அது சார்ந்து நான் ஒரு பெண் உழைக்கும் வர்க்கத்துலேருந்து வந்த ஒரு சென்னையை பின்புலமாக கொண்ட சென்னையின் பூர்வகுடி. அந்த அவங்க தாத்தா வந்து தன் வாழ்க்கையை வந்து பறையர் அரசியலுக்காக இது பண்ண ஒருத்தர். ஸோ அவங்களாம் இறக்கும் பொழுது ஒரு ஃபெயில்டு டோனோட இருந்து போனாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க 1940லேருந்து தலித் அரசியல் எடுத்து அவங்க உழைக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க திராவிட ஆட்சிக்கு அப்புறம். ஆனால் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அவங்க அதே ரத்தம் தான் எனக்கு ஓடுது, அதே ரத்தத்தில் இருக்க சூடு தான் எனக்கும் இருக்குது. இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு இல்லாத நிறைய விஷயங்கள் எனக்கு கிடச்சிருக்குல்ல. எனக்கான கான்டாக்ட்ஸோ இல்லை எனக்கான தொழில்நுட்ப வசதிகளோ இந்த காலத்தில் இருக்குல்ல. ஒரு ஆங்கிலம், மொழி அறிவு, இதெல்லாம் வச்சு இந்த சமூகத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட நோக்கம் அப்படிதான் இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜாதி சார்ந்த ஒரு டொமெஸ்டிக் அபியூஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு பொண்ணு. 2005 21 வயதில் எனக்கு ஒரு திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஜாதி சார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அடி வாங்கினேன், முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிது. அப்படி இது ஒரு இடத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐடியில் வேலை செய்கிறேன். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லை நம்ம திரும்பி ஏதோ செய்யணும்னா ஜாதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு பெண்ணா உங்க சமூகத்தில் அது வேற சமூகம், அது இன்டர் காஸ்ட். ஸோ ஆமா, அப்போ அது இன்டர் காஸ்ட் அப்படிங்கும்பொழுது அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் சொன்னேன், என்னோட முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, என்னோட டெயில் போன்லாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வேலை செஞ்சுட்டோம், ஐடியில் இருந்துட்டோம், வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக கூட வாழ்ந்துட்டோம். என்ன படிச்சீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படித்தேன், ஸ்டெல்லா மாரிஸில் தான் படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்மள ஐடியில் நான் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்திருக்கேன் பல சர்வதேச நிறுவனங்கள். நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க? இருந்ததுலேருந்தே நான் சென்னை தான் எனக்கு பூர்வக்குடி. தாத்தாக்கு எல்லாருக்குமே எல்லாமே இந்த பிஎன்சி மில்ல வேலைக்கு சேர்ந்த அதாவது மூதாதையர்கள் எல்லாருமே இந்த புளியாந்தோப்பு கலவரத்துலலாம் பங்காற்றின முக்கிய ஆட்கள். எம்சி ராஜா சைடு இருந்தவங்க. எங்களுடைய குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்குது எங்களுக்கு அங்கே. அதுக்கப்புறம் அந்த நிலம் வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கே. அப்படி நாங்கள் இருந்தவங்க தான். ஸோ திடீர்னு ஷாலின் பேசலை. ஏன்னா புளியாந்தோப்பு கலவரம் நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நான் எந்த காலகட்டத்திலேருந்து பேசுகிறேன். பிஎன்சி மில் இதுலேருந்து. ஸோ எல்லாருமே அந்த தலித் யூனியன்லேருந்து இருந்தவங்க தான். ஸோ அந்த ஒரு கோபம் 24 மணி நேரம் என் கூட இருந்துகிட்டே இருக்கு. எல்லாம் கேட்பேன், ஷாலின் ரொம்ப கோவப்படுது, ஷாலின் ரொம்ப கோவப்படுதுன்னா பல நூற்றாண்டுகளோட கோவம். அரசு பள்ளியில் படிச்சீங்களா? இல்லை, நான் படிச்சது எப்படின்னா, நாங்கள் ஒரு சேரியில தான் இருந்தோம். அங்கே எங்கள் தாத்தால அவங்களோட இது நோக்கினா அவங்க அரசு பள்ளி எங்கள் தாத்தாவும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், எங்கள் பாட்டியும் அரசு பள்ளி ஆசிரியர். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை யாராவது இங்கிலீஷ் பேசணும் நல்லா. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டிலலாம் அந்த கடை வாங்கி ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் எங்கள் அப்பாலாம் நானே அந்த கடனை கட்டினேன், ஸ்கூலில் வாங்கின கடனை கட்ட நான் வேலை செஞ்சு கொடுத்தேன். அந்த இங்கிலீஷ் பேசணும், இல்லை எங்கள் பிள்ளைங்க கான்வென்ட்டுக்கு போகணும், சேரியிலேருந்து கான்வென்ட்டுக்கு போகணும்னு நம்மளை அப்படி தான் படிக்க வச்சாங்க. அது வந்து எங்கள் அப்பா பண்ணது ஒரு என்ன சொல்கிறது சாக்ரிஃபைஸு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. என்ன வேலை பார்த்துட்டு அவர் உங்களை ஈபியில் இருந்தார். எங்கள் அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அப்பா வந்து இது ஃபுட்பால் பிளேயர், ஸ்டேட் பிளேயர் அப்பா. நான் தாத்தா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்குலாம் சேரியில் இருக்கவங்களுக்குலாம் என்ன வாழ்க்கை இருக்குன்னு. அதான் நான் சொன்னேன், தாத்தா தலைமை ஆசிரியராக இருந்தார், தன்ராஜ். அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் மெட்ராஸ் ஃபுட்பால் அசோசியேஷனில் வச்சுருந்தார். இப்போ இருக்கு மெட்ராஸ் ஆர்சனல் சொல்லிட்டு. ஸோ தாத்தா வந்து ஸ்போர்ட்ஸ் அனௌன்சர். இந்த சார்பேட்டா மேட்ச்லாம் நடக்கும்ல, அதுக்கு தாத்தா தான் அனௌன்சர். முகமது அலி வந்தார் இல்லையா சென்னைக்கு, எம்ஜிஆர் ஒரு மேட்ச் வச்சார் இல்லையா, அதுக்கும் தாத்தா தான் வந்து அனௌன்சராக இருந்தார். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா
அப்பாவும் வந்து ஃபுட்பால் பிளேயர், ஸ்டேட் பிளேயர். ஒரு கல்வியை நல்ல கல்வியின் பலம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்ச ஒரு குடும்பம், ஸ்போர்ட்ஸும் கல்வியும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் அப்பா வந்து இபில வேலை செஞ்சாரு. ஸோ ஒரு இபில ஒரு சாதா ஆஃபீஸ் பாயா உள்ள போனவர் தான் கடைசியில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஜேஇயா வெளியே வந்தார். பட் ஆனால் எங்கள் அப்பா அங்கே சம்பாதிச்ச இபியில் உங்களுக்கு ஒரு தலித்தா போகும்போது தெரியும்ல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யாரோ எங்கள் அப்பா எப்படி சொல்வார், ஒரு ஏஇ அவர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஜாதியை சொல்லி திட்டும் போது எங்கள் அப்பா ஷூ எடுத்து அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் நாங்கள். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்ன தோணுன்னா, நான் நல்லா இப்போ சொல்லுவேன்னா நான் கான்வென்ட்ல படிச்சிட்டேன், இல்லை நான் ஸ்டெல்லா ஒரு எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் இல்லை. இதெல்லாம் மீறி கூட இப்போ எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாரு, அவருக்கும் ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தது. கான்வென்ட்ல படித்த ஷாலனுக்கும் ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தது. அது இல்லாம இல்ல, ஜாதிங்கிறது எல்லாத்தையும் தொலைச்சு வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போ 2015 வந்து இந்த பெரிய மழை வந்துச்சுல, வெள்ளம் வந்தபோது நம்ம திரும்ப நம்ம ஊருக்குள்ள போவோம். இப்ப நம்ம ஊருன்னு தான் சொல்லுவோம். எங்க ஊர்ல கேம் கார்டன் என்னோட ஊரு. இன்னும் சென்னைக்காரங்களுக்கு ஒவ்வொரு பகுதி வந்து ஊரு, சேரிங்கள நாங்க ஊருன்னு தான் சொல்லுவோம். இப்ப நீங்க எப்படி அங்க ஊரு காலனி, இங்க எங்க சேரி தான் ஊரு. அதுக்குள்ள ஒரு நல்ல அர்த்தம் இருந்தது. அந்த ஒரு ஊருக்கு சென்னைக்காரங்களுக்கு மயிலாப்பூர் ஒரு ஊரு, திருவல்லிக்கேணி ஒரு ஊரு. இது எங்க சேரி பகுதி நாங்க ஊருன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாட்டமக்காரர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்காரங்க இருப்பாங்க. ஆமா, அவங்க பூர்வகுடி தளத்துக்குலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லோக்கல் பாடி ஒண்ணு உள்ள இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுக்குள்ளேருந்து வரும்பொழுது நம்மளுடைய அரசியல் வேற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அதிகபட்சமான சென்னையிலிருந்து அகற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறவங்க பாதி சொந்தக்காரங்க இங்க இல்லையே, எங்க இருக்காங்கன்னே தெரியல. கண்ணகி நகர், பெரும்பாக்கம்னு பாதி சொந்தக்காரங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தற்கொலை பண்ணி செத்து போவாங்க. எதுக்கு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு கேட்டா போலீஸ் கேஸ் எடுக்க சொல்லுது. ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கூப்பிட்டு கேஸ் கொடுப்பாங்க. தலித் சமூகத்து ஆண்களுக்கு தான் சென்னையில கேஸ் கொடுப்பாங்க, நீ எடுன்னு. அதுக்கு தற்கொலை பண்ணிட்டு செத்து போன ஆண்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் என்னுடைய சமூகத்துல. அப்போ இந்த அரசியல் நம்மளுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்குல்ல. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். அந்த சேரிக்குள்ளேயே ஒரு அம்பேத்கர் சிலையை கூட கட்டிட்டு ஒருத்தர் இருந்தார், வாழ்க்கை ஃபுல்லா அம்பேத்கர் சிலை. ஆனா அம்பேத்கரை பத்தி பேச மாட்டாங்க, அந்த அரசியலும் பேச மாட்டாங்க. கருணாநிதி அப்படிதான் பேசுவாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், இல்லை எம்ஜிஆர் மேக்சிமம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து திமுக தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுச்சுன்ற ஒரு மாயையில் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு வரலாறு இருக்கு. அம்பேத்கரால நமக்கு சில விஷயம் கிடைச்சிருக்கு, இல்லை அதுக்கு முன்னாடி எம்சி ராஜாவோ அயோத்தியாச பண்டிதராலோ இல்லை ரெட்டமலை ஸ்ரீனிவாசனாலோ நமக்கு இவ்வளோ விஷயம் அப்படி கிடைச்சிருக்குன்ற ஒரு தகவல் அற்ற ஒரு சமூகமாக இருக்கும் பொழுது நம்ம அதே ஜாதி 1960 எங்கள் தாத்தாக்கு ஜாதிய பிரச்சனை இருந்ததுன்னா 2025 எனக்கு ஜாதிய பிரச்சனை இருக்கும் பொழுது அப்போ நான் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குல்ல. அப்போ என்னோட படிப்பு, நான் மட்டும் படிச்சுட்டேன், ஆங்கில அறிவு இருக்குது, எனக்கு ஹிந்தி தெரியும், நான் சம்பாரிச்சிட்டேன், நான் வந்து ஜாலியாக இருக்கேன், ஒரு ஃப்ளாட் வாங்கினேன்னா அது வாழ்க்கை கிடையாது. என்னோட முன்னேற்றம் தலித் முன்னேற்றம் ஆகாதுல்ல. நமக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, பட் நம்ம யாருக்காவது ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா. இன்னும் என் சமூகம் இப்போ 2015 வெள்ளம் வந்துச்சு, நம்ம ஊருக்கு போகும்பொழுது எல்லாம் என்ன சொல்லுவோம், எல்லாம் வந்து பேரிடரில் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. இல்லையே, பேரிடரில் தலித்து தனியாக பார்க்குறாங்க, ஓபிசியை தனியாக பார்க்குறாங்க. அப்படி தானே நடந்துச்சு. நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறதுலேயே தலித் பெண்களுக்கு கடைசியாக தான் போச்சு. அவங்களுடைய நிறைய நீட்ஸ் வந்து இது கேர் ஆகலை. அப்போ நான் பார்க்குற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிவாரண உதவிகள்லேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் கூட அவங்க வந்து பல விஷயம்லாம் இது ஏற்கனவே இப்படி தான் இருக்கும், ஏற்கனவே எங்கள் ரோடு இப்படி தான் இருக்குது ஊருக்குள்ளே, ஏற்கனவே எங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி தான் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, தண்ணியில் எப்பவுமே சாக்கடை கலந்து வரும். அப்போ இந்த பிரச்சனை நம்ம பேசணும்ல. அப்போ அது அங்கிருந்து வர்ற ஒருத்தங்க வந்து படித்த ஒருத்தங்க பேசினாதான் அது வந்து. ஆமாம், ஊடகங்கள்ல என்னுடைய செய்திகள் இல்லையே, நான் செய்தி படிக்கிறேன், அந்த செய்திகளில் எல்லாத்த பற்றியும் இருக்குது. ஆனால் என்னுடைய செய்தி எங்க, என் மக்களுடைய செய்தி எங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ சரி நம்ம மீடியா அட்வொகசி பண்ணுவோம். அப்போ நிறைய எழுத ஆரம்பித்தேன், குமுதமில் எழுத ஆரம்பித்தேன். நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க குமுதமில். நீங்கள் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறீங்க, சென்னையை பற்றி யோசிக்கிறது கூட. அப்போ குமுதமில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு தொடர்ச்சி குமுதமில் தொடரும் எழுதினேன், ஒரு 72 வார தொடர் எழுதினேன் நான் குமுதமில். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட். சாரு கூட ரொம்ப கோவப்பட்டார், என்ன உங்களுக்கு 72 வாரம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா சாருத்தை நிறுத்திட்டு எனக்கு போட்டாங்க. அதனால அது ஒரு நடந்துச்சு. ஒரு 2 பக்கம் வர்றது பெருசு. 72 வாரம். அதுவும் பாத்தீங்கன்னா 72 வாரம் எப்படி வந்துச்சுன்னா எல்லாமே பெண்ணியம்ன்ற பேர்ல நான் சொன்னேன், சார் பெண்ணியம் நான் எழுதுவேன், பெண்ணியத்தோட அம்பேத்கரியம் நிறைய இருக்கும், ஜாதி அரசியல் இருக்கும், எழுதுங்க அப்படின்ட்டார் பிரியாகலன் சார். ஆமா, அவர் நிறைய இந்த விஷயங்களுக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நானும் சின்ன வயசுல இருந்து குமுதம் படிச்சு வளர்ந்தவதான். குமுதத்துல எந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான சில விஷயங்கள் இருக்கும்னு தெரியும்.
அதை மீறி நம்ம ஜாதி பெண்ணியம்னு எழுதும்போது நம்ம ஜாதியும் எழுதுறல, இப்போ ரொம்ப எதிர்ப்பு வரும். அவர் சொல்லுவார், ஒரு மூட்டை ஃபுல்லாக எதிர்ப்பு கார்டு வந்திருக்கு, அப்புறம் ஒரு மூட்டை ஃபுல்லாக ஆதரவு கார்டு வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு. இன்னும் சொல்ல போனால் ஐ திங்க் குமுதம்ல அம்பேத்கரை பற்றிய 2 மிக முக்கியமான கட்டுரை நான் தான் எழுதினேன். அது அந்த அளவுக்கு அங்கே இது இருந்துச்சு. நடுவில் விகடனில் வேலை செஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார். அவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர் தான். சொன்னார், அவரெல்லாம் எனக்கு விகடனில் வாய்ப்பே கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா உங்கள் கட்டுரை யார் கட்டுரைக்கு பக்கத்தில் இருக்குன்னா, சரி என்ன மகாபெரியவர் கட்டுரை ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உங்கள் கட்டுரை இருக்குது, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னாரு. அப்படின்னு ஆமாம். அப்போ நான் பிரியகலர் ராமன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இப்படி சொல்கிறாரு சார். அப்போ சொன்னார், நீ பெருமைப்படணுமா, மகாபெரியவர்னு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பழைய பழமைவாதத்தை வைக்கிற பக்கத்தில் நீ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா இது உடைக்கிறல்ல, இது உனக்கு ஒரு வெற்றி தானே, அப்படிதானே பார்க்கணும். அவங்களுக்கு இன்னும் ஒன்று மேலே இவ்வளோ காண்டு அப்படின்னு. ஆமால. அப்போ ஒரு அரசியலே நம்ம எப்படி மாற்றி பார்க்க வேண்டியிருக்கு. தீக்கால சொல்லி கொடுக்குற அரசியலும் பிராமண எதிர்ப்பு இல்லை பார்ப்பன எதிர்ப்புன்னு தீக்கால ஒற்றையா சொல்லி கொடுக்குற ஒரு அரசியலுக்கும் இல்லை, நான் வந்து ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸ், ஒரு புரட்சிகரமான ஒரு ரெவல்யூஷனரி கவுண்டர் பாலிட்டிக்ஸ் வித் டயலாக் எல்லா சமூகத்தோடும் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அம்பேத்கருடைய அப்ரோச் அந்த பிராக்மேட்டிக் அப்ரோச் தானே அம்பேத்கருடைய அப்ரோச். இன்னும் சொல்ல போனால் நான் முழுசாக நானும் வந்து கலைஞர், எங்கள் வீட்டில் கலைஞர் அப்பான்னு தான் வர சொல்லுவாங்க. இந்த கலைஞர் அப்பா, ஸ்டாலின் ரொம்ப அழகாக இருக்காரு, இப்படி தான் ஓட்டு போடுவாங்க. இப்படிக்கு சொல்கிறாங்க, விஜய் வந்து கவர்ச்சி, திரை கவர்ச்சி இவ்வளோ பேசுகிறாங்களே. கருணாநிதிக்குன்னு ஒரு கவர்ச்சி இருந்திருக்கு, ஸ்டாலினுக்குன்னு ஒரு கவர்ச்சி இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் உதயநிதின்ற ஒரு கவர்ச்சிங்கிற ஒரு இதை வச்சுதான் அவங்க யூஸ் பண்றாங்க. சினிமா கவர்ச்சி, அவங்களுடைய கரிஸ்மா, இதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சினிமாக்காரங்களுக்கு மட்டும் அது கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து தான் நானும் வந்து எழுத ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் திமுக வாழ்க, அது வாழ்க, எனக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்கு அந்த அரசியலுக்குள்ள போவோம் நம்ம. ஆமா ஆமா. பட் ஐ திங்க் கல்யாணம் ஆகிறதுனாடி என் ஹஸ்பண்டை பார்க்கும்போது தான் அவங்க தான் அம்பேத்கர் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே அம்பேத்கரை பற்றி படிப்போம் அப்படின்னு உள்ளே போகும்போது தான் வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம தலித் அரசியலே எப்படி பார்ப்போம், இல்லை பொது அரசியலே நம்ம எப்படி பார்ப்போம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பிராக்மட்டிசம்னு சொல்லுவாங்க. அம்பேத்கருடைய ஒரு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பார். அவர் தோக்கல எங்கேயுமே, ஆனால் நிறைய விஷயம் நடக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாரு. நிறைய சண்டை போட்டிருப்பாரு. ஸோ சண்டை போடலாமே நாமளும், வடச்சென்னையிலாலும் சண்டைக்காரங்கன்றாங்களே, வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு தான். சார் இந்த 3 புக்கு இருக்குது தமிழில். இந்த வருஷம் இன்னொரு 2 புக்கு தமிழ்லையும் 2 புக்கு ஆங்கிலத்துலேயும் வருது. ஸோ எல்லாமே கமிஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பக்கம் எழுத்தாளர் எழுத்து, இன்னொரு பக்கம் வந்து மீடியா அட்வொகேசி. ஆங்கிலத்துக்கு நான் எழுதுகிறேன், ஆங்கில பத்திரிகைகளுக்கு எழுதுகிறேன், தமிழ் பத்திரிகைகளுக்கு நிறைய எழுதுகிறேன். அதே மாதிரி ஆக்டிவிசம்லேயும் இருக்கேன் நான். ஸோ வட சென்னை இல்லை மதுரை சார்ந்த இடங்களில் நடக்கக்கூடிய தலித் இஷ்யூ, இந்த மாதிரியான விஷயங்களும் இது பண்ணுறேன். அப்புறம் சமீபத்தில் நீங்கள் அமெரிக்கா போயிட்டு வந்துருக்கீங்கல்ல, அது என்ன பின்னணி? அது வந்து IVLPன்னு சொல்லுவாங்க, அது இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அது வந்து 1940 அமெரிக்க கவர்மெண்ட் உருவாக்குன ஒரு விஷயம். அது என்னன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மற்ற ஊர்களுக்குமான பப்ளிக் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் அவங்க கவர்மெண்ட்ல செட் பண்ணுவாங்க. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அதுதான் மெயின் டாப். ஸோ அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு யாராவது ஒருத்தர் பிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்டு யாரெல்லாம் வந்து சோஷியலாக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை மீடியாவில் இருக்காங்க, ஒரு விஷயம் எடுப்பாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆக்டிவிஸ்ட்டு, ஊடகவியலாளர்கள் அப்படிலாம் எடுத்து அவங்களுடைய செலவுலேயே அமெரிக்கா கூப்பிட்டு போய் அங்கே 3 வாரம் 4 வாரம் இருக்க வச்சு பல அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆள்கள் இவங்களெல்லாம் பேச வச்சு ஒரு உரையாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்க கற்றுத்தராங்க, நம்ம கற்றுக்குறோம், நமக்குள்ள இருக்க இஷ்யூஸை பேசிக்கிறோம்னு ரொம்ப அது வந்து பப்ளிக் டிப்ளமசி சார்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து என்னை சூஸ் பண்ணியிருந்தாங்க US கவர்மெண்ட்டில். ஸோ ஒரு 7 பேர் அதில் வந்து தலித் ஆக்டிவிஸ்டாக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க, ஊடகவியலாளர்கள் தவிர. ஸோ போனேன், நல்லா இருந்தது. 3 வாரம் நிறைய சண்டைகள். அதோட ஒரு நான் அதான் எழுதி அமெரிக்கா போய் ஆமா இல்லை சண்டை எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல கூடவே. நம்ம வந்து அந்த அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அந்த வட்டமேசை மாநாடு தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் காந்தி உட்காந்துக்கிட்டு என் ஊர் எல்லாம் நல்லா இருக்கு, வெள்ளைக்காரன் வெளியே போனால் நல்லா ஆயிடுவோன்னு சொல்கிற இடத்துல அம்பேத்கர் அதே இடத்துல உட்காந்துட்டு என் ஊரில் வெள்ளைக்காரன் பிரச்சனை தனி விஷயம், எனக்கு ஜாதி, எனக்கு அடிப்படை மனுஷனாவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் எவ்வளோ ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆயிருக்கும். ஆனால் யோசிக்கிறேன், அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பாரு, நைட்லாம் போய் அழுதுருப்பாரா, இல்லை மறுநாள் வந்து அதை இன்னும் சண்டை போடலான்னு யோசிச்சிருப்பாரா, அது எவ்வளோ பிரச்சனையை கூட அவரால்
உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதே ஊரை சேர்ந்த இன்னொரு மனுஷன் உட்காந்துட்டு எங்க ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது அவங்க காந்தி தானே நம்புவாங்க. ஏன்னா காந்தி மேல ஒரு பிம்பம் இருந்துச்சுல்ல, ஒரு டிவைன் கிரீச்சர் மாதிரி ஒரு ஆன்மீக பிம்பம். என்னதால ஒரு பெரிய மனுஷன் அவரு சொல்றதுதான் சரியா. அப்படி சொல்லும் போது அங்க அந்த ஏன்னா பாரு இந்தியாவில வந்து ஒரு சத்குரு மாதிரி ஒரு ஆளு சட்டை கூட போடாம வந்து உட்கார்ந்துருக்காரு, இவர் கோட் சூட்லாம் போட்டு வந்து சொல்றாருங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த எப்படி எனக்கு தெரிஞ்ச வட்டமேசை மாநாட்டே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் நான் பட்டியல் சமூகம் கத்துக்க வேண்டிய அரசியல் அவ்வளோ இருக்கு. அந்த இடத்துல ஒரு முரண்படுற இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் எனக்கு இந்த IBLP தோணுச்சு. ஏன்னா நம்ம கூட வந்தவங்களும் ஜாதி இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஜாதியை குறித்து பேசுகிறேன். நிறைய அமெரிக்க அரசுக்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல. அதில் குறிப்பாக நீங்கள் என்னெல்லாம் ஊடகங்களில் நடக்கும் பொழுது கவனிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. டிஜிட்டல் டீம் ஒன்று இருக்குது, ஸோ அவங்களோட மீட் பண்ணோம் ட்ரம்ப்பு கீழே. ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஊடகத்துலேருந்து வார்த்தைகள் எடுப்பீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவங்க காஸ்ட் ஒரு விஷயமா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக மனசுக்கு வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. அவங்க இங்கே உள்ளதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஆமாம், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு என்ன நோக்கம் நம்ம ஊரில் நடக்கிறத மானிட்டர் பண்ணுறது? அவங்க பாலிசி அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய உலகத்துல எது நடந்தாலும் அவன் கண்காணிக்கணும். ஃபாரின் பாலிசி இருக்கு. ஸோ அதான் சொன்னேன், இது வந்து எனக்கு சாபம். உளவாளின்னு நான் உளவாளின்லாம் கிடையாது, நான் என்னைக்குமே நாட்டுக்கு தான் வந்து இது. என்னன்னா நான் அங்க நிறைய விமர்சனம் வச்சேன். நான் வந்து அங்கே போய் கருப்பின மக்கள் இன்னும் படும் அவஸ்தைகள் குறித்து பேசணும், பாலஸ்தீனம் குறித்து நான் ரொம்ப தைரியமாக அங்கே பேசினேன். ஆக்சுவலாக நிறைய பேசக்கூடாது அந்த இடத்துல, இருந்தாலும் அவங்க அந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் இந்தியாவில் போய் இதை பேச முடியாதுல்ல, ஆனால் அமெரிக்காவில் நான் அவங்களோட அஃபீஷியல்ஸோடு உட்காந்து பாலஸ்தீனம் குறித்து பேச முடியுது, காசா குறித்து பேச முடியுது. அவங்க அந்த டயலாகை ஒத்துக்கிறாங்க. உடனே நம்மள நீ வெளியே போயிடு இல்லை ஜெயில் போயிடு அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு பேச்சுரிமை அந்த ஊரில் இருக்குது. அவன் கேட்குறான், அக்ரி டு டிஸ்அக்ரி. மத்த ஊர்ல தான் வெடிகுண்ட போடுவாங்க. ஆமா, அவன் நாட்டு மக்கள் இல்ல. இப்போ நான் வந்து நீ வந்து உக்ரைன்ல பண்ண தப்பு, உக்ரைன் மேட்டர்ல பண்ண தப்புன்னு சொன்னா கூட அந்த உட்காந்து கேட்குறான் அந்த இடத்துலல. அது நமக்கு ஒரு பவரை கொடுக்குதுடா. இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண முடியாது சொந்த நாட்டில். எனக்கு அங்கே ஆக்சுவலாக அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அங்கே போயிட்டு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா வெள்ளை மாளிகை முன்னாடி 24 மணி நேரமும் ஃப்ரீ பாலஸ்டைனு, ஃப்ரீ காஷ்மீர்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க அமெரிக்கர்கள். அதை அவங்க அனுமதிக்கிறாங்க. சூழல் இருக்கு. ஆனா இந்தியாவில் அது நம்ம சாத்தியப்படாது இல்லையா. அங்க கொஞ்சம் சுதந்திரமா தான் இருந்தது. நிறைய ஜாதியை பத்தி நிறைய கேட்டாங்க, ஜாதியை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது. ஊடகங்கள் விலை போய் விட்டதை பத்தியும் கேட்டாங்க. ஊடகங்கள் அங்கேயும் அப்படிதான் இருக்கு. ட்ரம்ப்பு கீழே ஊடகங்கள் வந்து எப்படி மாறிட்டாங்க எல்லாமே. அப்போ இந்தியாவில் தமிழகத்தில் ஊடகங்கள் எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கு. எல்லாருமே ஸ்டாலினோட குழந்தைகள் ஆயிட்டாங்கல்ல. மோடியின் குழந்தைகள் இவங்க சொன்னாலும் ஸ்டாலினின் குழந்தைகள் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அதை பற்றி நிறைய பேசணும். இட் வாஸ் குட். தொடர்ச்சியாக திமுக கிட்ட ஆட்சி கொடுத்ததும் கிடையாது. 2015 அப்புறம் ஜெயலலிதா வரமாட்டாங்கன்றதுக்கு அப்புறமும் மறு வருஷம் ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ தமிழ்நாடு மக்களுடைய ஓட்டர்ஸோடைய சைக்கிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து தீர்மானிக்க முடியாது. திமுக 2 தடவை வந்ததே இல்லை ஆட்சியில, பக்கத்துல. நீ பலகீனமா இருக்கும்போது தான் வர்றான். எதிரி வந்து வீரமா இருக்கும்போது, அவன் பவர்ஃபுல்லா இருக்கும்போது நீ சண்டை போட்டு வந்தா உன்னை மக்கள் தேர்வு பண்ணாங்கன்னு சொல்லலாம். எதிரணி அவங்களுக்குள்ளே கலகலப்பு நடந்து சேலகலப்பு இருந்து அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் வராங்களே தவிர திமுக வேணும்னு மக்கள் எங்கேயுமே பெருசா ஓட்டு போட்ட மாதிரி நமக்கு தெரியல. இந்த வருஷத்துல பார்த்துருக்கோம், அதிமுக தான் அதிகமா ஆட்சி பண்ணியிருக்கு, டிஎம்கே இல்லை. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க திராவிட மாடலால தான் இவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னா அதிகபட்சமாக ஆட்சியில இருந்த அதிமுக காரணமா இல்லை நீ காரணமா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் காரணம். அல்ல அதிமுக கொஞ்சம் ஜாஸ்தியாவே வந்துடும். கரெக்டா? இப்ப இன்னைக்கு நான் தொழில்துறை வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவோட நாங்க வந்து பெரியார் எல்லாம் வச்சிருக்கோம், அண்ணா வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க, வச்சு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? பெரியார் ஒழிச்சிருக்கோம். பெரியார் புத்தகம் நாட்டுடைமை ஆக்க முடியல. பெரியாருடைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் கேக்குறேன். பெரியாருடைய புத்தகத்தை கூட நாட்டுடைமை உங்களால ஆக்க முடியல. அப்புறம் நீங்க பெரியாரை வச்சு என்ன பண்ணீங்க? பெரியார் அலைஞர் இப்போ இவ்வளோ சொல்றாங்க, பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் இவ்வளோ பெருசா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு மண்ணாக தான் தமிழ்நாடு இன்னும் இருக்கு. இன்னும் பல இடத்துல நரபலி கூட கொடுத்துட்டு இருக்கானுங்க. இன்னும் பல விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி இதெல்லாம் பெரியாரை நீங்க கொண்டு போய் பெரியாருடைய பகுத்தறிவே நீங்க கொண்டு போலையே, ஒன்றும் கொண்டு போல. பெரியார் கட் அவுட்டை கொண்டு போய் எதுவுமே கொண்டு போல, பெரியாரெல்லாம் தூக்கி போட்டாச்சு. நீங்க ஆக்ஸ்போர்ட்டுக்கு நாங்க கூட்டு போயிருக்கோம், உலகமயமாகிறார் பெரியார். இல்ல அது யுனெஸ்கோ அவார்டு மாதிரி தான். அது
அது வந்து அந்த 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 சத்திரமா அந்த ஹாலை வாடகைக்கு எடுத்து யார் வேணா வாடகை எடுத்துட்டு போட்டோ வச்சு திருப்பி எடுத்துட்டு போலாம். அதை நம்ம ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். என்னன்னா அந்த காலம் வரையும் போய் சொல்லலாம்னு நினைக்கிறானுங்க. ஆனா 2 நிமிஷத்துல இப்ப நாம் தமிழர் தம்பிங்க 2 நிமிஷம் டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா இருக்கானுங்க, போட்டு எடுத்துடுறானுங்க டீடைல்ஸோட. எதா புடி அவ்வளவுதான், உடனே உடைச்சு விட்டுறாங்க. உடனே உடைச்சு விட்டுறாங்க. எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லம்மா, இப்ப நான் கூட வந்து பெரியார் அப்ப பேசிட்டு இருந்தேன். அப்புறம் கீழ்வன்மன்ல பெரியாருடைய பங்கு, அவர் தலித்துக்களை திட்டினது, கம்யூனிஸ்டுகளை திட்டினது அப்படிங்கும் போது நான் அதை எழுதுறேன். ஏன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை நான் எடுத்து பண்றீங்க, மறுவாசி பண்றோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்துறோம். அப்ப பெரியாரையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பெரியார் நீங்க நான் அதுக்குள்ள தான் வந்தேன். நீங்கள்லாம் வந்து பொதுவாகவே அட்டவணை பிரிவினர் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்கணும், நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி தான் வந்து அட்டவணை பிரிவை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அவங்க முதன்மையான தங்களுக்கு திராவிடம் தான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள்லாம் கூட கொஞ்ச காலம் வந்து திராவிடத்துக்கு தான் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். திராவிடம்னா என்ன, பெரியார்னா என்ன அப்படின்னு பயங்கரமாக விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எப்படி அது மாறினது என்ன? அதான் நம்மளுக்கு வந்து நீங்க சங்கிகளா மாறிட்டீங்களா? நாம சங்கிகளா, கருப்பு சங்கியும் இருக்கான், கருப்பு சிவப்பு சங்கியும் இருக்கான், நீல சங்கிங்கிறீங்க. நான் கிறிஸ்டியன், நான் அடிச்சு போட்டாலும் என்னால சங்கி ஆக முடியாது. அதான் நான் ஒரு பறையர், நான் வந்து சங்கியே ஆகவே முடியாது. நான் ஜாதியே இல்லாதவன், அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்க. பறையர்னு சொல்றீங்க, பிறகு ஜாதி இல்லைங்கிறீங்க. பறையர் ஜாதி கிடையாது சார், அது we are anti caste. பறையர் மட்டுமல்ல, அவுட்காஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வர்ணாசிரமத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நாம் எல்லாமே ஆவரணர்கள். நமக்கு ஜாதி கிடையாது, நம் ஜாதி அமைப்புக்கு எதிரானவர்கள். நம்மளுடைய வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அறத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நம்ம சொல்ல திருவள்ளுவர் ஒரு அறத்துக்கான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இந்த வாழ்க்கை வேற மாதிரி, அது கூட நான் போக விருப்பம். அப்புறம் அது மேலே பச்சை கேஸ் போட்டுருவானுங்க, அது பச்சையா சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு அப்புறமா தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அறத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, அதை இந்த ஜாதியற்றவர்கள் எப்படி கடைபிடிச்சாங்க, கல்லுண்ணாமை இது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இங்க இருந்து வேணா அங்க எடுத்துட்டு போயிட்டாரு பெரியார் சில விஷயத்த, இந்த கல்லுண்ணாமை அது மாதிரியான விஷயத்த மட்டும். பட் அவர் பேரை வச்சு இந்த கட்டற்ற பாலியல் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேரை சுத்திட்டு இருக்கோம், பாத்திருக்கீங்களான்னு தெரியல தமிழ்நாட்டுல. அது அது ஒரு பெரியார் ஒரு சர்டிபிகேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நீங்க பத்தியா சீமான் சொல்றதுக்கு அவங்க திரும்பி கேஸ் கூட போடல. ஏன் சொல்லுங்க, சொன்னது அது கோர்ட்டுக்கு கூட ரெக்கார்ட் ஆயிடும். ஏன்னா அங்க இருக்க ப்ரூஃப் இல்லையா? சரி, இதுதான். ஸோ எனக்கு என்னன்னா, நம்ம தலித் அரசியல் பேசுறோம் அப்படிங்கும் பொழுதே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா திராவிடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்க விலகிடுவீங்க. நீங்க தமிழ் அரசியலுக்குள்ள வந்துடுவீங்க. தலித் அரசியலுங்கிறது தமிழ் அரசியல் தான். நீங்க அயோத்தாசர் பண்டிதர் நீங்க போயிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், தலித்து தமிழ் தேசியம் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன இதுதான், ஒரு பெருசா வித்தியாசமே இருக்காது. இப்போ திராவிட அரசியல் வந்து அட்டவணை பிரிவினர் முதுகுல குத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதுகுல குத்திக்கிட்டு இருக்கு, இனிமே குத்தும். அதான் பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி இவங்க பார்ப்பனர்களுடைய அரசியலை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களே தவிர இவங்க பார்ப்பனத்தையும் ரீப்ளேஸ் பண்ணல, தலித்துகளுக்கான விடுதலைக்கான ஒரு அரசியலும் இங்க நடக்கல. இது சூத்திரர்களுக்கான ஒரு அரசியல் தான். இது ஒரு ஓபிசி சென்ட்ரிஸ்ட். நீங்க இருந்த இடத்துல இவர்களை கொண்டு வந்து ஒரு நியூ பிராமின்ஸ் சொல்ற ஒரு கும்பலை தான் இவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. அவனாவது 3% இருந்தாங்க. இவன் நியூ பிராமின்ங்கிறவரை 60-70% இருக்கும் பொழுது நமக்கு இங்க ரொம்ப பிரச்சனைகள் வருது. இங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஜாதிய வாக்கு வங்கிகளுக்காக தான் வந்து திமுக அப்படி நடந்துக்குதா? அப்புறம் சொல்லாம ஜாதிய வாக்கு வங்கிகளுக்கு அது திமுக. அப்புறமா தான் நான் யோசிக்கிறேன், திமுகவே சாதியமா தான் இருக்கு. ஸ்டாலின் மனதிலும் சாதியம் இருக்கிறது இல்லையா? உதயநிதி மனதிலும் சாதியம் இல்ல. திராவிடர்கள் மண்டைக்குள்ள சாதி தான். அவங்க வந்து எப்படி தங்களை வெளிக்காமிச்சுக்கிட்டாங்கன்னா, அவர்கள் ஜாதியற்றவர்கள், நாங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள், எங்களுக்கு ஜாதியே கிடையாது, ஆனா நாங்க ஜாதிய வங்கிக்காக அரசியலுக்காக இப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தப்பு. இவர்கள் மனதிலேயே அந்த சாதிய பாகுபாடும் ஜாதிய மேட்டிமையும் அதிகமா இருக்கு. அது தலித்துகள் மேல ஒரு தீரா வெறுப்பா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி தலித்துகள் மோசமானவர்கள், இவர்கள் மேல இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு கிடையாது. நான் உங்களுக்கு இப்போ சொன்னல முன்னாடி, அறம் சார்ந்த ஒரு வாழ்வியல், கலை சார்ந்த ஒரு வாழ்வியல், அறிவு சார்ந்த ஒரு வாழ்வியல் நம்ம வாழ்ந்தோம்ல, அதை பார்த்து தான் இவர்களுக்கு நம்ம மீதான ஒடுக்குமுறை ஆரம்பிச்சது. அதை தான் அவன் பண்றான். அவனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, திருக்குறள்ன்ற உலக பொதுமறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சு இவர்கள் ஒரு சமூகமாக வாழ்கிறார்கள். ஜாதியற்றவர்கள், தலித்துகள், இவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு, ஃபுட் சோல்ஜர்ஸாக இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கு எரியுது. சில பேருக்கு எரியுது. அந்த எரிச்சலை தான் அவன் ஜாதி ரீதியாக காட்டுறான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெரிய விமர்சிக்கிறதுனா நீங்கள் வந்து சூத்திரர்னு சொல்லக்கூடாதுல்ல.
இல்லை சூத்ராஸ் தானே. இப்போ நீங்கள் அம்பேத்கருடைய புக்கு ஹூ ஆர் த சூத்ராஸை வந்து நீங்கள் பேன் பண்ண முடியாதுல்ல. சூத்ராஸ் இஸ் த வேர்ட் யூஸ்ட். இஃப் பெரியார் கேன் யூஸ் பார்ப்பனர்கள். அந்த 4 வர்ணத்தை ஏத்துக்கிறீங்களா அப்போ நீங்க? இல்ல நான் சொல்றது இல்ல, ஒருத்தங்களை திட்டுறதுக்கு நீங்க அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது திட்டலையே, நான் குறிப்பிடுறேன். இப்போ என்ன சொல்ல போனா ஃபார் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வகையில இவர்கள் மீது அல்லது உங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிற கோவத்துல அந்த வார்த்தையை இல்ல, பயன்படுத்துறீங்க. இப்போ பெரியார் வந்து பார்ப்பனர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா நான் சூத்திரன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தக்கூடாது? பெரியாருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் தலித் பெண்ணான ஷாலினிக்கு இருக்கக்கூடாதா? நீங்க இப்ப இதுல அதுதான் சிக்கல் இருக்கு. இப்ப தலித் அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்கா? இருக்கு. நாங்க அப்படிதான் எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நீங்க நீங்க பட்டியல் சமூகம்னு சொல்லுங்க, நீங்க பறையர்னு சொல்லுங்க, நீங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்லுங்க. ஆனா இந்த சமூகம் அறிவிலும் ஆற்றலிலும் அறத்திலும் சிறந்திருந்த சமூகம். அவ்வளவு அறத்துல சிறந்திருந்தவங்க ஏன் வீழ்ந்து போனாங்க? அவர்களை வீழ்த்திய கதைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அம்பேத்கர் எடுத்தீங்கன்னா இந்தியாவோட ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா is not the Britishers' colonization and independence. The history of India is the fight between Buddhism and Brahmanism, right? இப்போ பிராமணிசம்னு அவர் எதுக்கு சொல்றாருன்னா பறையர்கள், அவர் சொல்றது தமிழர்களுக்கு தான் இந்த நாட்டினுடைய ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ்னு அம்பேத்கர் சொல்றாரு. இந்த ஹூ ஆர் த நாகாஸ் அந்த இதுலலாம் எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் தான் ஜாதியற்று வாழ்ந்தவர்கள். அவர்கள் தமிழ் குடி அப்படிங்கிற மூத்த குடி அது வந்து ஆதிக்குடி தானே. அங்க இருந்தாலும் பல ஜாதிகள் பிரியுது. அதை எல்லா ஆந்த்ரோபாலஜிஸ்டும் ஒத்துக்கிறாங்கல்ல, சயின்ஸே ஒத்துக்குத. இப்ப நீ திடீர்னு வந்து இல்ல நீங்க மட்டும் தனியா இருந்தீங்கன்னா ஆமா நாங்க தனியா இருக்கோம். வந்து நீங்க பறையர் அரசியல் பேசணும்னா பறையர் அரசியல் பேசுங்க. இங்க தலித்துங்க இருந்தோம். தலித்து நான் ஏன் சொல்றேன், தேவேந்திரர்கள் இருக்காங்கன்னா தேவேந்திரர்கள் அரசியல் அதுதானே எழுச்சியை கொடுக்கும். நீங்க வந்து இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் கேட்குறேன். இப்போ பறையர்கள் வந்து அந்த பிரிவில் நீங்கள் அட்டவணை பிரிவு எல்லாத்தையும் பொதுவாக தலித்துன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த பறையர்கள் வந்து அந்த பிரிவில் இருக்க மற்ற சமூகம் இன்னொரு சமூகம் இருக்குல்ல, அதை ஒடுக்குறாங்களா இல்லையா? பறையர்கள் ஒடுக்குறாங்களா, தேவேந்திரர்கள் ஒடுக்கலையா? ரொம்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி எழுதிட்டேன் இதெல்லாம். ஆனா இல்லைன்னு ஒடுக்குறாங்களா இல்லையா? அங்கே சாதி இருக்கா இல்லையா? சாதி நான் சொல்றேன். கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு அம்பேத்கர் சொல்வார். எல்லாருக்குமே ஒரு அதிகார வெறி ஒன்று இருக்கு. நான் ஒருத்தனால ஒடுக்கப்படுறேன், எனக்கு மீறி ஒருத்தர் ஒடுக்கப்படுறான். இப்போ கூட சொல்லுவான், நிறைய பேர் சொல்லுவான் அவன் ஒரு தலித்தானு, அவன் மற்ற சமூகம் ஒடுக்குறதுனால வீட்டில் போய் போராடிக்கிட்ட கோவத்தை காட்டுறான். தப்பு. அந்த இடத்துல அது கிரேடட் இன்இக்வாலிட்டி, அது இருக்கக்கூடாது. அதே தான் நான் வந்து ஒரு சமூகம்ன்றதுனால எனக்கு கீழே சில வேலை செய்கிற சமூகத்தை நான் ஒடுக்கக்கூடாது. நான் இதை பற்றி உட்ஜாதி பிரிவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அதிகமாக இல்லைங்கிறேன். திராவிட கட்சிகள் அதை அதிகமா பேசப்படவில்லையா? அதிகமா பூதாகரமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் நானு. அதாவது ஓபிசிகள் பார்ப்பனர்கள், இந்த 3% பார்ப்பனர்கள் 70% மேல பண்ண பிரச்சனை இருக்க சூத்ராஸ் ஓபிசிஸ் மேல அதை பெருசா பேசினாங்க. ஆனா அதே அளவு தலித்துகளுக்குள்ள எஸ்சி எஸ்டி சமூகத்துக்குள்ள இருக்க உட்ஜாதி பிரிவுகளுக்குள்ள இருக்க பிரச்சனையை வந்து பெருசா பேசினாங்க. யாரு? திமுக. அந்த 3% கொடுத்ததுலேருந்து பெருசு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இந்த 70% ஓபிசி, இந்த 30% தலித்துகள் ஆதிதிராவிடர்கள் எஸ்சி எஸ்டியை வந்து ஒடுக்குறத பேசவே மாட்டுறானுங்க. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? 3% 70% சதிக்கணும், போராட்டம், புரட்சி வெடிக்கட்டும், புரட்சி ஓங்கட்டும். சரியா? ஒண்ணுமே இல்லை. இந்த சமூகத்துக்குள்ள சில வித்தியாசங்கள் தான் இருக்கு. ஜாதி அமைப்புன்னு கூட சொல்ல முடியாது, வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நீ ஜாதின்னு சொல்லி பூதாகரமா மாற்ற ஒரு இடத்துல கலைஞர் இருந்தார். கலைஞர் தான் அதை செஞ்சாரு. அந்த பிரிவை ஏன் தெரியுமா அந்த பிரிவை உட்படுத்தினாரு? இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டா நல்ல கேள்வி கேட்கிற ஆட்கள் கம்மியாயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பிரிச்சு விடுற யுக்தி. ஏன்னா இவன் தைரியமா கேள்வி கேட்கிறானே, 30% இருக்கான், தைரியமா கேள்வி கேட்கிறான், தைரியமா சண்டை போடுறான், திருநெல்வேலியில வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொடுத்துறான், எல்லாமே செய்யறான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இவன் ஒரு சமூகத்தை ஒடுக்குறான்னு அந்த இடத்துல நான் ஏதாவது பத்தி வச்சேன்னா இவனுக்குள்ள முட்டிக்கிட்டே இருப்பானுங்க. என்ன யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்கிற ஒரு 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 பயங்கரமான சாதுரியமான விஷயம் அது. அதை நம்ம எடுத்து கேட்கணும். இதை நீ பேசுறல, ஏன் இவ்வளோ பெரிய சமூகம் ஓபிசிஸ், நீ எங்களை இவ்வளோ மோசமா பேசுறங்க போது எங்களை நடத்துற, ஆணவ கொலை செய்யற, எங்களுக்கு மலம் கலக்குற, வாயில திண்ணியத்துல மலத்தை திணிச்சிருக்க, இதுதானே நீ பேசணும். இதையே நீ பேசல அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்ல? அப்பதான் வருது. என்ன பேசப்படுது? என்ன மாதிரியான தலித் ஆக்டிவிஸ்ட் சில பேர் கூட பேசுறானே தவிர பல பட்டியல் சமூகம் கூட அதுல பேச மாட்டேங்கிறேன். நிறைய பேர் வாயை மூடிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன், நான் அயோத்தாச பண்டிதருடைய அரசியலை நான் இங்க பேச வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கு. பாபா சாஹேப், நீங்க சொல்லுங்க ஏன் தலித்துன்னு சொல்றேன், ஏன் மற்ற எதுன்னு சொல்லக்கூடாதுன்னா, இந்தியா தனித்தனியாக பிரிஞ்சுருந்தா ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஜாதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு சென்ட்ரலைஸ்டாக கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புன்ற ஒரு விஷயம் வேணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி தான் இந்தியா முழுக்க ஜாதிகள் பிரச்சனைகள் இருக்கு. காஷ்மீரில் வால்மீகி சமுதாயம்னு ஒரு சமுதாயம்
கஷ்டப்படுறது. கரெக்டா? இன்னைக்கு இப்போ வாங்சக் லடாக்கோடைய இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பௌத்த சமூகத்தை சேர்ந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ நாங்கெல்லாம் ஒண்ணா இருக்கோம். அப்போ தலித்துன்னு நான் சொல்லும்போது தான் நான் இவர்கள் எல்லாருக்காகவும் பேசிட்டு இருக்கேன். தலித்துன்னு சொல்லும்போது பிரகாஷ் அம்பேத்கர் எனக்காக பேசுறாரு எங்க மகாராஷ்டிரால இருந்து. தலித்துன்னு நான் சொல்லும்போது எனக்கு ஒடிஷால இருந்து நியாங்கிரி ஆக்டிவிஸ்ட் எனக்காக பேசுறாங்க. நான் தலித்துகள்னு சொல்லும்போது எனக்கு அது அடையாளம் தேவைப்படுது இல்லை, எனது நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்குது. எனக்கு நிறைய பேர் அந்த சமூகத்துக்குள்ள ஒன்று சண்டை போட வைக்குது. தெலுங்கானால பிரவீன் குமார் அண்ணார் ஸ்வரியோ அண்ணா இருக்காரு, அவங்க ஸ்வரியோ கமிட்டி பாலிடிக்ஸ் பேசுறாங்க. அதே இங்கே தமிழ்நாட்டிலேயே அவங்க ஸ்வரியோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஸ்வரியோ கம்யூனிட்டி பாலிடிக்ஸ். அதே டைமில் தலித் பாலிடிக்ஸும் பேசுகிறாங்க. நான் இப்போ தலித் பாலிடிக்ஸ் பேசும்போது அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நான் எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுனா நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னல, நான் அமெரிக்கா போனேன். அங்கே சியாட்டலில் இருக்க அம்பேத்கரைஸ் ஆன்டிகாஸ்ட் பீப்புள், அவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க, உத்தரப்பிரதேசை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தலித்துங்கிற வார்த்தைக்குள்ளே தான் உள்ளே வராங்க. நான் அங்கே பேசும்போது, அதாவது ஒரு டெரிட்டரிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இங்கே பேசும்பொழுது, நான் உள்ளே பேசும்பொழுது, நான் எதிர்ப்புக்கான அரசியல் பேசும்போது ஆதிக்குடி அரசியல், நில உடைமை தான் இங்கே எல்லாமே. அப்போ நிலம் குறித்து நான் பேசும்பொழுது, நான் பூர்வக்குடியாக பேசும்போது நான் பறையர்னு சொல்வேன், ஆதிக்குடின்னு சொல்வேன் இல்லையா, அருந்ததியினர் சொல்வேன், தேவேந்திர குல வேளாறுன்னு சொல்வேன். அதுக்கு மீறி நான் இந்தியாவில் கனெக்ட் ஆகணும்னா நான் தலித் தேவேந்திர குல வேளாளர் வந்து அவங்கள எஸ்சி தலித்லாம் சொல்ற விரும்பல, அவங்க அதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுலயே பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்டாவும் இருக்காங்க, அவங்க வேலை செய்யறாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு திருநெல்வேலியில அவங்க விரும்பாத வார்த்தையை நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அல்ல, அவங்க தீவிகேன்னு தானே சொன்னேன், நானு தீவிகேன்னு தான் சொல்றேன். அவங்க விரும்புற வார்த்தை தலித்துங்கிற வார்த்தையை கரெக்ட். நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. ஆனா கவின் கொல்லப்பட்ட போது கூட நான் தலித்துன்னு அந்த விஷயத்தை போய் இதுல போட்ட போது தான் எனக்கு கவினுக்கான சப்போர்ட்டே வந்துச்சு. யாருமே மீடியாவில் அதை பேசாம இருந்தாங்க. ஆனால் கவின் தலித் பாய் பிலாங்கிங் டு தேவேந்திர குல வேளாறுன்னு போட்ட பிறகுதான் இந்தியா ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் வந்தது. 10 லட்சம் பேர் என்னோட ட்வீட்டை மட்டுமே பார்த்தாங்க. அதுல வந்து நியூஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு, ஹிந்தி நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ். எனக்கு நீ என்னை திட்டு, என்னோட சகோதரன் திட்டுவான், நான் தலித்துன்னு கூப்பிட்டுக்க மாட்டேன், நான் வந்து இப்படி கூப்பிட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உனக்காக நாங்க அவங்க அந்த எதிர்ப்பு எதுல இருந்து வருதுன்னா, அவர்கள் வந்து தலித் அரசியல் விடுதலை கொடுக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அதுல இருந்து வருது. அது அவங்களுடைய பார்வையில அது அவங்க பார்வையே புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். அதான் திட்டும்போது நான் கோச்சிக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தலித்துன்னு சொல்லாதேன்னாங்க. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டேன். இல்ல நீ நீங்க வந்து நீங்க பறையர்னு அரசியல் பண்ணீங்கன்னா எழுச்சி அடைவீங்க, அவங்க தேவேந்திரன் அரசியல் பண்ணாங்கன்னா எழுச்சி அடைவாங்க. அந்த சமூகத்தின் உரிமை கிடைக்கும்ங்கிற நீங்க தலித் அரசியல் இல்ல, நான் என்னுடைய புரிதல்ல இருந்து சொல்றேன். நான் என்னோட புரிதல் தவறாக கூட இருக்கலாம். நான் வந்து இந்த சமூகங்களை நான் கவனிச்சு கொஞ்சம் வாசிச்சதுல இருந்து சொல்றேன். இந்த ஒட்டுமொத்த இந்த தலித்திய அரசியல் ஒரு காலமும் இவர்களுக்கு விடுதலை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தோற்றம், ஒரு பார்வை எனக்கு வந்திருக்கு. ஏன்னா இவர்கள் வந்து தனித்தனியாக தான் இருக்காங்க. எப்படி பிசி கேஸ்ட், பிசின்னா எல்லாரும் பிசியாக இருக்காங்களா? இல்லை, பிசியில் பல சமூகங்கள் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி அட்டவணை பிரிவில் சமூகங்கள் தனித்தனியாக தான் இருக்குது. இவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் இல்லை. அப்போ அந்த சமூகங்களுடைய உரிமையை அவர்களுடைய பேரின் பேரில் நீங்கள் அரசியல் பண்ணால் மட்டும் தான் விடுதலை அடையும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இது தவறாக கூட யாருடைய அவங்கவுங்களுடைய லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்ந்த அனுபவங்களை வச்சு அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கு தான் வேணும். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இயங்கலை, நான் தேசிய அளவுலையோ இல்லை உலக அளவுலையோ இயங்கும் பொழுது எனக்கு தோதான ஒரு வார்த்தைன்னு இருக்கும்ல, இந்த வார்த்தை எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால நீங்கள் அதை பயன்படுத்துறது. அதனால அப்படிதான் நான் வேறு வழி இல்லை. என் சமூகம் விடுதலை அடையுதுன்னா நான் என்ன வேணால் பயன்படுத்துவேன். என் சமூகம் எதாவது அந்த சமூகத்தை விடுதலை அடைய விடாம தடுக்கிற காரணிகள் இதுவும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தையால ஒரு சமூகம் நாசமா போகாது. தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றாங்க, பறையர்கள் நான் சொல்றேன் எந்த வார்த்தை ரொம்ப மோசமா இருக்கு, தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்ற வார்த்தை இருக்கு. வீரமணி அடிக்கடி தாழ்த்தப்பட்ட, நீ ஏன் அப்படி சொல்ற, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இப்போ தலித் ரைட்டர்னு ஒரு இருக்கு, தலித் குவிசின். இப்போ நான் ஒரு புக் எழுதுறேன். என்னோட புக் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு, ஜேர்னலா த கிரேட் இந்தியன் தலித் குவிசின் எழுதியிருக்கேன். ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பறையர் சமையல் இருக்கு, தேவேந்திர குலரோட பன்னிக்கறி சமையல், அந்த காட்டு பன்றி சமையல் இருக்கு, திருநெல்வேலியிலேருந்து அந்த ஒரு ரெசிபி இருக்கு, அருந்ததி, எல்லா சமையலும் இதை போட்டு தான் உள்ளே எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு குடையின் கீழ் வரும்போது தலித். ஆனால் இப்போ வந்து தலித் ரைட்டர்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ தலித் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அடுத்த வருஷம் சிகாகோவில் நடத்துகிறாங்க.
அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த அந்த வார்த்தையால அவங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எமான்சிபேட் ஆயிருக்கோம். இல்லை, இந்த இன்டெலெக்சுவல்களுக்கு இந்த வார்த்தை வந்து பலன் அளிக்கிறதுனால இவங்க அதை பயன்படுத்துறாங்களா? வெறும் இன்டெலெக்சுவல்ஸ்க்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராலாம் போனீங்கன்னா அங்கே வந்து கிராஸ் ரூட் லெவல் ஆக்டிவிஸ்ட்டும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அது ஒரு அசர்ட்டிவான ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இன்னொரு நாள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கிடையாது, நம்மளே சூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை. சிலது வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போ தாழ்த்தப்பட்டவர்னா ஒரு கவர்மெண்ட் கொடுத்த வார்த்தை. ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறது ஒருத்தர் அம்பேத்கர் லிஸ்ட் பண்ணது. தலித்துங்கிறது அந்த ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறதே தப்பா. அதுதான் நான் சொல்றேன். அந்த ஷெட்யூல் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பேக்வர்ட் கேட்டகரி, ஷெட்யூல் கேட்டகரி, இப்படி தான் வந்து பிரிக்கப்பட்ட அந்த சிஏ வந்து கேஸ்ட்டை வசதிக்காக மாற்றிட்டாங்க. இப்போ அந்த கேட்டகரியில் ஒரு நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு. இது கேஸ்ட்ன்னு நீங்கள் சொல்லும்போது இது வந்து சாதியாக மாறிடுது. அது வந்து செக்ஷனாக தான் நம்ம வந்து அது ஒரு கேட்டகரியாக தான் நம்ம அதை. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன பாயிண்ட்டை தான் நான் சொல்ல வரேன். இவங்க ஒரு அம்பேத்கர் சொன்னதோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த காலத்தில் சொன்னதோ இது எல்லாமே ஆதி திராவிடா அப்படிங்கிறதோ இவங்க வந்து அவங்கவுங்க வசதிக்கு அந்த நேரத்தில் பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை, ஒருத்தர் கொடுத்த வார்த்தை. தமிழன் அப்படி இல்லை. தமிழன் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்காக வச்சு தமிழ் இயல்பாக வர்றது. நம்ம அயோத்தியாச பண்டிதர் சொன்ன அந்த வார்த்தை தமிழ் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் தலித் அப்படிங்கிற வார்த்தையும் காலகட்டத்துக்கும் மறுபரிசீலனை ஆகுது இல்லை. இப்போ அயோத்தியாசர் திராவிட அரசியல், ஆதி திராவிடர் அப்படிங்கிற அரசியலுக்கு வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அயோத்தியாச பண்டிதர் அதிகமாக தமிழ் அரசியல் தான், தமிழ் தேசிய அரசியல் தான் அவரோட அரசியலே. இவங்க தான் திராவிடம்னு நடுவில் வந்து இது பண்ணி விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லிஸ், நான் இப்போது ரீசெண்டாக எல்லிஸ் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன், திருக்குறள் எல்லிஸ். அப்போ எல்லிஸ் அதிகமாக திராவிடம்னு பேசாமல் அதிகமாக தமிழ், அயோத்தியாச பண்டிதர்னு சொல்லும்போது தமிழ் ஐடென்டிட்டி அப்படி தான் வந்து அவர் பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்ச அயோத்தியாச பண்டிதர் இவங்க தான் வந்து உடனே இப்போ யூஸ் பண்ணணும் திராவிடம்ன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை, பௌத்தத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கான தேவை. இப்போ ஸ்டாலின் வந்து கிறிஸ்தவரா பௌத்தரா? ஸ்டாலின் வந்து ஒரு மனுஷி, ஸ்டாலின் ஒரு சாதாரண மனுஷி. அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஐடென்டிட்டியை அந்த அரசியலுக்காக நான் பயன்படுத்துகிறேன். இப்போது நீ வந்து இயல்பிலே ஹிந்துன்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா, இல்லை நாங்களாம் பூர்வகுடி பௌத்தர்கள் அப்படின்னு அயோத்தியாச பண்டிதர் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுக்கு மதம். அதை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற சமூகம் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். பறையர்கள் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டது இல்லையா, அவங்க வந்து சிவனியத்தை ஏற்றுக்கிட்ட பறையர்கள் அப்படி நான் சொல்லலாம். அப்போ நீங்கள் மொத்தவர்களையும் என்ன கூட வந்து சிவகுல அக்கான்னு பேர் வச்சு குரூப்ஸ் தான் வச்சுருக்கானே, நான் சிவகுலத்தில் அது மாதிரிலாம் இருக்காங்க. பயங்கர ரொம்ப நல்ல அன்பா நடந்துப்பாங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு அரசியல், ஒரு மத அரசியல் மேலோங்கும் வீழ்ச்சி அடையும். மத அரசியல் வரும்போது நான் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவேன். ஒரு கிறிஸ்டியனா நீ என்னை வந்து முஸ்லீமு கிறிஸ்டியன்லாம் சாகணும்னு நீ முடிவு பண்ணா, நான் ஒரு கிறிஸ்தவலாக தான் என்னோட ஐடென்டிட்டியை கொண்டு வர முடியும். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் நான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி நான் ஹிந்துவா இல்லை. அது 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 ஒரு வந்து சிவகுலம் கூட அது ஹிந்துசம் கிடையாது. அது வந்து வேற. அது நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்வார், வெளியில் வந்து சொல்வாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு எந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தினா என்னுடைய அரசியல் முன்னோக்கி செல்லும்னு தோணுதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அமெரிக்கா போயிருந்தேன், அந்த இடத்துல நான் தலித்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. நிறைய பேர் நான் உங்களுக்கு தலித்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் அதே நேரத்தில் நான் அன்டச்சபிள் அப்படிங்கிற வார்த்தையை பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் இங்கே, ஏன்னா அது தப்புன்னு. ஆனால் அந்த இடத்துல நான் என்னை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஐ கம் ஃப்ரம் தி அன்டச்சபிள் கம்யூனிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு என்னோட கஷ்டத்தோட வீரியம் தெரியுது. இப்போது நான் ஒரு பெரிய டிப்ளமேட் லிண்டன் ஜான்சன் எந்த வருஷம் வந்திருப்பாரு, அவருக்கு கிட்டத்தட்ட 95 வயசு ஆகுது. அவருக்கு ப்ரெஸ் செக்ரட்டரியாக இருந்தவர். ஸோ அவரை நான் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் தலித்துன்னு சொல்லும்போது அவருக்கு தெரியல. தென் ஐ செட் ஐ பிலாங் டு தி அன்டச்சபிள் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓ லைக் ரேசிசம் அப்படின்னு சொல்ல, வேர்ஸ் தேன் ரேசிசம். அப்போது அன்டச்சபிலிட்டி இஸ் ஸ்டில் ப்ராக்டிஸ் அப்படின்னு. ஐயோ இட் இஸ் சார், அண்ட் ஐ பிலாங் டு தட் கம்யூனிட்டி. அம்பேத்கர் ஏதாவது லண்டனில் சொன்னார், ஐ திங்க் கிங் எட்வர்ட் கிட்ட சொன்னார். அண்ட் ஐம் சேயிங் த சேம் திங். ஸோ எந்த இடத்துல எந்த வார்த்தை பதத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, நாங்கள் வந்து சின்ன பசங்க, நாங்கள் வந்து ஒரு புது வகையான அரசியலை வந்து நாங்கள் பார்க்குறோம். புது வகையான காலகட்டம், ஏஜ் ஆஃப் த இன்டர்நெட், தொழில்நுட்பம் எங்கள் கையில் இருக்குது. கொஞ்சம் சாமர்த்தியமோ லைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தை பயன்பாடு முக்கியம், எந்த பெயரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் சிறிது தெளிவோடு தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த முக்கியமான இதுக்குள்ளே வந்துடும். திராவிட அரசியல் ஆதரவில் இருந்தீங்க. இப்போ
அதுவும் குறிப்பாக வந்து சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள்கிட்டையும் நட்பா திருமாவளவர்களோட தான் இருக்கு. நட்பாக இருந்தீங்க. இப்போ சமீப காலமாக ஒரே பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. 18 பட்டி பஞ்சாயத்து மாதிரி 18 பட்டி பஞ்சாயத்துல என்னதான் பிரச்சனையாச்சு? இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா எப்பெல்லாம் திமுகல வந்து மக்கள் நல கூட்டணி முடிஞ்ச அந்த டைம்ல வந்து விசிகாவை வந்து ரொம்ப கேவலமா கட்ட பஞ்சாயத்து கட்சி உள்ள களத்துல இறங்கிலாம் சண்டை போட்டாலும் ஆமா நீங்க அப்போ கட்ட பஞ்சாயத்து கட்சின்லாம் சொல்லும் போது பல விஷயம் நான் இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதி தள்ளி இருக்கோம். விசிகாவோட குட்னஸ் அந்த பார்ட்டி அப்படி இப்படின்னு அவ்வளோ எழுதியிருக்கோம். திருமாவளவனை வந்து அடுத்த சிஎம் கேண்டிடேட் அப்படிலாம் சொல்லி ஒரு எழுதி தள்ளி ஊடகத்தில் ஒரு இடத்துல உருவாக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம இவங்க இந்த பார்ட்டி கொலிஷன் இந்த அலையன்ஸ்க்கு வந்த பிறகு அவங்க சில தவறுகள் பண்ணும்பொழுது நம்ம அதை சுட்டி காட்டுறோம். தப்பு இல்லைல்ல. அம்பேத்கருக்கும் எம்ஜி ராஜாக்குமே சண்டாச்சா இல்லையா? ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கருக்குமே ஒரு இடத்துல முரண்பாடு வந்துச்சா இல்லையா? புத்திசம் இந்துசம் வந்துச்சுல்ல. அப்படி அவங்களுக்குள்ளேயே முரண்பாடு வரும்பொழுது இங்கே நம்ம முரண்பாடுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரண விஷயம். ஆனால் உன்னால் அந்த முரண்பாட்டை வந்து ஒத்துக்க முடியல, நீ என் மேல் விமர்சனம் வச்சா நான் உடனே ஒன்று தனி மனித தாக்குதல் செய்வேன்னு சொல்லி விசிகால செய்யும் பொழுது நம்மளுக்கு அவங்க கோவம் வருது. மெயினாக என்னன்னா விசிகால திமுகவை நம்ம என்ன விமர்சனம் பண்ணாலும் விசிகா கேடயமாக வருகிறார்கள் இருந்தால் இங்கே ஒரே பிரச்சனை. நீங்க வந்து அவர்களுடைய அடியாட்கள் கிடையாது. நீங்க ஏதாவது குறுக்க வந்து உள்றீங்க. நீங்க கௌசிக் குறுக்க வந்தாங்கிறவர் நீங்க குறுக்க வரீங்கன்றத கேள்விதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக என்ன சொன்னாலும் இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, உடனே அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொந்த சமூகம் தானே, இந்த சமூகத்து வழியே தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அது ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஒரு அதிகார மையத்தோட நெருக்கமா இருக்காங்க. அதை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அது கெடுக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய சமூகத்துக்கான உரிமைகளை நான் கேட்கறனோ இல்லையோ, என்னுடைய சமூகத்துல இருந்து உனக்கு எந்த பாதிப்பு வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திமுக கிட்ட அவங்க சொல்றது பச்சையா தெரியுது. அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. என்னோட சமூகம், நான் எஸ்சி இல்ல, என்னோட சமூகத்தை என்னதான் பொது அரசியல் அதெல்லாம் சும்மா உலகத்துக்கு வந்து பொது நீரோட்டம் அரசியல்லாம் நான் சொல்லிக்கிட்டாலும் என்னோட சமூகத்துல இருந்து எவனும் பக்கத்துக்கு வரமாட்டான்னு நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற ஒரு பிரச்சனை வராது. உனக்கு பிரச்சனை வராது, அதுக்கு நீ என்ன பண்ண, நான் என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் என்னுடைய நம்ம சமூகத்துல பெண்கள் வெளியே வந்து பேசி அந்த இடமே நம்மளுக்கு கிடைக்காது, சண்டை போட்டு வரணும். கரெக்டா? அதாவது மற்ற சமூகத்துல நிறைய பெண்கள் எல்லாம் படித்து இதா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், மற்ற சமூகத்துல பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க, இல்ல வெளியில சுதந்திரமா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆதிக்குடி சமூகங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து ஃப்ரீயா விடுறவங்க பெண்களை. ஆனா நமக்கு மற்ற சமூகங்கள் இடம் கூடாதுன்னு சொல்றேன். ரெப்ரசன்டேஷனுக்கு அடிச்சுக்கணும். ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் டேபிள் நடக்குதுன்னா அங்க தலித் பெண்களை பத்தி வேறு பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க, தலித் பெண்களுக்கே வாய்ப்பு கிடைக்காது. அந்த இடத்துல நம்ம போய் அடிச்சுக்க வேண்டியது இருக்கு. கட் த்ரோட் சொசைட்டி. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்க வந்து ஜாதியை பத்தி இன்னொருத்த ஒரு மேல் ஜாதி இந்த ஓபிசில இருக்கவன் தமிழ்நாட்டுல ஜாதி இல்லைங்கிறான். அந்த இடத்துல நான் என்னோட இடத்துக்காக ஃபைட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. இங்கே அமெரிக்காவில் கூட நான் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் உறுதுணையாக தானே இருக்கணும். அதுக்கு பதிலாக அதுக்கு அந்த பெண்களை ஒடுக்குதல் இருக்குல்ல, தலித்தானும் ஒரு தலித் பெண்ணை ஒடுக்குறவனா தான் இருக்கான். கரெக்டா? அது அரசியல் நடக்கும்பொழுது நம்மளால எப்படி விட்டு பார்க்க முடியும்? எத்தனை தலித் பெண்கள் அரசியல் பேசுறாங்க இங்க தமிழ்நாட்டில்? நீங்க சொல்லுங்க, எத்தனை தலித் பெண்கள் அரசியல் பேசுறாங்க சொல்லுங்க. ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு பயம் இருக்கு. பெண்கள் அரசியல் பேசுறதே கம்மி. இன்னும் தலித் பையனா அதிகமா வந்து கெட்ட வார்த்தை பயன்படுது, என்ன ஜாதி சொல்லி திட்டுறது, தோற்ற கேலி செய்வது இல்லையா, கேரக்டர் அசாசினேஷன் செய்யறது, இது மாதிரி எல்லாமே செய்வாங்க. அதனால அந்த பெண்கள் பயப்படுறாங்க. அதை மீறி 1-2 பேர் வரும். சத்தியவாணி முத்து வந்தாங்க. சத்தியவாணி முத்துக்கும் இதுதான் நடந்துச்சு. அப்புறம் அவங்க நொந்து நோயாளி செத்து போனாங்க. என்ன கருணாநிதி தான் செஞ்சது, கருணாநிதி தான். அதான் எழுதிட்டாங்கல்ல அவங்களோட பயோகிராஃபில. அப்போ தலித் பெண்களை எப்படி பச்சை ஜாக்கெட்ல இருந்து கெட்ட வார்த்தை பேசின அந்த சத்தியவாணி முத்துவ, அந்த வேலூர் மேயரா இருந்த அந்த டிஎம்கே மேயர் சத்தியவாணி முத்து அவ்வளோ பச்சையா பேசினார். அதை எதிர்த்து ஆரிய சங்காரன் போராட்டம் எல்லாம் பண்ண இன்விடேஷன் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். சீட்டுங்க பறையர் பெண்ணை பறச்சின்னு அசிங்கமா திட்டுறது சத்தியவாணி முத்துக்கு நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா எந்த காலகட்டத்திலும் நான் விட்டுக்கிட்டு போக மாட்டேன். நீ அப்படி சொன்னா நான் உன்னை ஏறி மிதிப்பேன், அவ்வளவுதான். ஆனா நீ வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் யாருடைய நான் பிஜேபிக்கு இதுக்குமே மாட்டேன். நான் வந்து திமுக மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன், விடுதலை சிறுத்தைகள் பயப்படாலும் மிரட்ட மாட்டேன். என்ன பண்ண முடியும்? என்ன ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டாரு, அவர் மேல நீங்க கேஸ் போடுறீங்க. என்னெல்லாம் அப்படி நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஏர்போர்ட் மூர்த்தி அது பயங்கரமான ஒரு ஃபேசிஸ்ட் மூவ். அது ரொம்ப இப்போ நீங்க பிஜேபியை ஃபேசிஸ்ட்னு சொல்றீங்க, டிஎம்கேவை கூட நம்ம ஃபேசிஸ்ட் சொல்றோம், விசிகாவே ஃபேசிஸ்டா இருக்கே, ரைட்?
நீங்க 4 பேரை அடிச்சிருக்காங்க இந்த வருஷம் மட்டும். தமிழ் முதல்வன் ஒருத்தரை வந்து ரொம்ப அப்பாவி மனுஷன், அறிவு சமூகம்னு ஒரு பேஜ் நடத்துறவர், அவரை போட்டு அடிச்சிருக்காங்க சார். அதுக்கப்புறம் அவர் விசிகாவோட பேச்சாளர் அடிச்சிருக்காரு. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்புறம் அருள்முத்துக்குமரன் ஒரு ஸ்காலர், அவரை வந்து ஒரு விசிகா எம்எல்ஏட ஆட்கள் மிரட்டி இருக்காங்க. கரெக்டா? இது மாதிரி அடுத்து என்ன வர சொல்றாங்க, உன்னை என்ன பண்றோம் பாரு, உன்னை என்ன பண்றோம், உன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும், உன் ஏரியா இதெல்லாம் செய்யறது உங்க சமூக ஆட்கள் தான். இதெல்லாம் செய்யறது என் சமூக ஆட்களே. அப்ப நான் எப்படி நான் எனக்கு அப்ப உள்ள கோவம் வராதா? நீ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. அப்போ நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறீங்கன்னா நாளைக்கு யாரெல்லாம் விசிகா வந்து விமர்சனம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இதுதான் நடக்கும், இதுதான் ரவுடிசம் தான் நடக்கும் நீங்க சொல்றீங்க. he just defended himself, right? he didn't do anything. செருப்பால் அடிக்கும் போது அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க அதை ஒரு பெரிய கேஸா மாத்தி அவரே சண்டாஸ் போடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு பாதிக்கப்படுறவங்க வேங்கவேல்ல அந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்டவங்கள அவங்களே தான் கலந்து குடிச்சிட்டாங்கன்னா அவங்கள குற்றவாளியாக்குனது. இங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அவர் பாதிக்கப்பட்டவர், அவர் பாதிக்கப்பட்ட தற்காப்புக்காக கையில இருந்து நகவட்டியை இதை வச்சு கீச்சைன்னு நினைக்கிறேன் இதை ஒண்ணு இது பண்ணாரு. அதனால அவர் மேல குண்டாஸ் போட்டாங்க. இப்ப நாளைக்கு ஒருத்தர் என்ன அடிக்க வரான், என்கிட்ட நகம் கூரா இருக்கு, நான் அந்த நகத்தை வச்சு அவனை கீறிட்டேன், குண்டாஸ் போட்டுருக்கேன். திராவிட மாடல் ஆட்சி உங்களை குண்டாஸ்ல தான் போடணும். இது இல்ல, நீ வந்து திமிரி ஏழு திருப்பி அடின்னு சொன்ன, அவர் அதை தானே பண்ணாரு. அதுக்கு எதுக்கு இந்த நான் என்ன கேக்குறேன், விசிகா இந்த குண்டர் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு நீ அதே இதை யூஸ் பண்ற. அப்பனா நீங்களே நெருக்கத்துல இருக்கும், நீங்களே வந்து கொள்கை ரீதியா என்ன நெருக்கமான இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், மிரட்டலாக கூட இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு பேசிக் அடிப்படை கொள்கையை விட்டுட்டு ஒரு வாழ்க்கை வரனா அந்த அரசியல் சரியான அரசியல் கிடையாது. திருமாவளவன் அவர்கள் தோத்துட்டார். அவர் என்டையர்லி தோத்துட்டாரு. இப்ப 2026க்கு அப்புறம் விசிகா என்ன ஆகும்? ஏன்னா ஏற்கனவே திமுக அது கரைஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு தன் சுய சமூகத்தோட ஒரு ஆண் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை அடிக்க வந்தவர்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக குண்டர் சட்டம் போட முடியுது போனா நீங்க திமுகவா மாறிட்டீங்க. அண்ட் திமுக கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட், ரைட்? லீலாவதி கொலை யோசிச்சு பாருங்க, தினகரன் பத்திரிகை ஆஃபீஸ் கொலை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ விஷயம் திமுக பண்ணியிருக்கு உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்களும் திமுக மாதிரி தானே மாறிட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இதுல சனாதன எதிர்ப்புலாம் எதுக்கு பேசுறீங்க? மனுஸ்மிருதி 21 பக்கம் என்ன போட்டிருக்கு பாரு. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்னா உங்களுடைய சமூகத்து பெண்களே உங்களிடம் பாதுகாப்பாக இல்லைன்னு பயப்படுற அளவுக்கு ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கீங்கன்னா நீங்க வெட்கப்பட வேணும்ல. அதுதான் நான் கேட்கிறேன். முதல்ல விசிகல பெண்களைங்க ஒரு மேடையில கூட ஒரு அம்மா வந்து புகார் சொன்னாங்க, உடனே நற்சனை, அப்புறம் அங்கேயே திட்டாங்க அவங்கள. என்ன நான் சொல்றேன்னா, விசிகால இருக்கக்கூடிய பெண்களே வந்து அவங்க மேடையை ஏற்ற மாட்டாங்களே. நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணனை மேடை ஏத்துறாங்க, நடிகர்களை மேடை ஏத்துறாங்க. ஏன் ஒரு பறையர் பெண் கூட அங்க தகுதியா இல்லையா அந்த மேடையை? விசிகா அப்படிதானே ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ அவங்க பொது கட்சி ஆயிட்டாங்க. நீங்க என்ன ஒரு பொது கட்சியா மாறக்கூடாதா? ஏன் நீங்க வந்து அதுவும் இல்லாம அவங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? வேங்கவேல் பிரச்சனைக்கு திருமாவளவன் தான் பேசணுமா, அதே வந்து சாதி புத்தி அப்படின்னு அவரு கேட்கிறாரு. தலித் பிரச்சனைக்காக நான் பேச மாட்டேன் அப்படின்னு திருமாவர்கள் சொல்றாரு. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தனி தொகுதியில நிக்காதீங்க. இல்ல அவர் பேச மாட்டேன்னு சொல்லல, அவர் மட்டும் தான் பேசணுமா, மத்தவங்க பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். அவரு மட்டும்தான் பேசணும்னு நீங்க சொல்றதே வந்து அவர் விமர்சிக்கிறார். நாங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நாங்க உங்களுக்காக எதுக்கு இவ்வளோ ஓட்டு? நீங்க டிஎம்கே ஜெயிக்குது, நீங்க மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது திமுக ஜெயிக்காம போனதுக்கும், நீங்க மக்கள் நல கூட்டணியில இருந்து திமுகவோட வரும்போது திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? தலித் மக்களுடைய ஓட்டு தானே. அப்ப நான் உங்களுக்கு தானே போட்டிருக்குதா அர்த்தம். 65% தலித்துகள் பட்டியலின மக்கள் வந்து ஓட்டு போட்டுதா சொல்றாங்க திமுகக்கு. அவங்க திருமாவளவனோட முகத்துக்காகவும் போட்டிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே அப்படி நாங்க போடும்பொழுது நீங்க அந்த ஓட்டுகளை வாங்கி கொண்டு நாங்க தான் பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தானே நீ கூட்டணியில இருக்கிற. வேற எந்த கட்சி கூட்டணியில இருக்கு? வேற எந்த கட்சி கூட்டணியில இருக்கு? ஈஸ்வரன் நீங்களே பேசலன்னா வேற பேசுவோம். இல்ல கொங்கு கட்சி ஈஸ்வரன் தான் எங்களுக்காக பேசுவான். இல்ல காங்கிரஸா அவர் பேச மாட்டாரு. செல்வ பெருந்தகை அவரும் வந்து வேற மாதிரி ஆயிட்டாரு. அப்ப நான் உங்களை தான் நம்புவோம். நீங்க உங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட்டு கொடுத்தது வந்து நீங்க திருமாவளவன் ஆற்றல் மிக்கவர் என்பதற்காகவும், இல்ல ஆலூர் ஷானவாஸ் ஆற்றல் மிக்கவர்களுக்காகவும் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல. தலித் மக்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சீட்டு கொடுத்து, எங்களை நம்பி தான் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கான். எங்க ஓட்டு தான் உங்களுக்கு சீட்டா வந்திருக்கு. எங்க ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு பொது தொகுதியில ஓட்டே கிடைக்காது. உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டான் இல்லையா? உங்களுக்கு பொது தொகுதி கிடைக்காது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, நீங்களும் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் அவங்க. அது கொடுக்கவும் மாட்டாங்க. இது அயோத்தியால பொது தொகுதியில அகிலேஷ் யாதவ் நிறுத்தினது தலித்து.
ம். பட்டியல் சமூகம் தெரியும்ல. அங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நிறுத்திருக்காங்க. அங்க மகாராஷ்டிரா நடந்துச்சு. சாதி உச்ச கொடுமைகளா இருக்கிற சாதி யூபில வந்து அங்க மாயாவதி முதல்வராக முடியுதுங்க. இங்க சாதி இங்க ஒழிப்பு ஆக பெரியாரு முடியல. சமூக நீதினு பேசுற இடத்துல இங்க இதுதான் மிகவும் ஒரு பிற்போக்கான பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மிகவும் பிற்போக்கான மாநிலம். நான் என்ன சொல்றேன், நான் தலித் பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டேன்னு இவர் சொல்றாரு. பொது பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசிட்டாரா? பொது பிரச்சனை பத்தி பேசினாரா? இப்போ நிறைய எவ்வளவு விஷயங்கள் டாஸ்மாகால உயிர் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அதுக்குதான் மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடுன்னு மத்திய அரசுக்கு எதிராக போடுறீங்க. டாஸ்மாக் ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க அதை பத்தி தானே பேசியிருக்கணும். நீங்க இல்ல நிறைய மீனவர்கள் இப்ப இருக்கிறாங்க, அது குறித்தாவது இவர் பேசுறாரா? இல்ல பெண்கள் மீதான வன்முறை அதிகரிச்சிருக்கு, அது குறித்து ஏதாவது பேசியிருக்காங்களா விசிகேல? இல்லையே. இல்ல கணக்காட்டுறதுக்கு அங்கங்க ஒரு அங்கங்க ஒண்ணு போடுவாங்களே தவிர அவங்க அதை அட்வொகசியா கொண்டு போய் கேம்பெயினா கொண்டு போய் சார் கூட்டணி ஆட்சி. திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக உறுப்பினரா மாறிட்டார்னு நினைக்கிறீங்களா? அவர் திமுக உருவாக்கியவர். ஓ, திமுக உருவாக்கிய ஆள். திமுக உருவாக்கிய ஆள். அவர் எப்பவுமே ஏன் வீரமணியை தூக்கி பிடிக்கிறாரு? அவர் எப்பவுமே எதுக்கு பெரியாரை தூக்கி பிடி? அம்பேத்கரை விட பெரியாரை தான் திருமாவளவன் அதிகம் தூக்கி. இன்னைக்கு பொலிட்டிக்கல் கிளைமேட் மாறுது. அங்கே மேலே இருக்கவங்களாம் தலித்தியம் பேசுகிறாங்க. ஹிந்தியில் பெல்ட்டில் எம்பி ஆன பிறகு ஹிந்தி பெல்ட்டில் இருக்கவங்க அம்பேத்கர்னு சொல்கிறாங்கன்றதுக்காக அவர் அம்பேத்கர் பேசுகிறாரு. ஆனால் அவர் பெரியாரிஸ்ட். அவர் மனசு முழுக்க பெரியாரிசம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவர் திடலில் வளர்ந்தவர். எல்லா சமூகத்திலையும் ஒரு சமூகத்தை கவுண்டர் பண்ண அந்த சமூகத்துல வந்து ஒரு இயக்கங்கள் உருவாக்கும். அப்படி திமுகவால உருவாக்கப்பட்டதான் திருமாவளவன். 24 மணி நேரம் தலித்துகள் அந்த இதோட அவர் மேனேஜ் பண்ணிப்பாரு. அந்த தலித் கம்யூனிட்டி அவர் மேனேஜ் பண்ணிப்பார். ஓட்டு வேணுமா ஓகே, வாயை மூடணுமா ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆளா தான் அவர். இளைய பெருமாளுக்கு எதிராக அவரை எப்படி கொண்டு வந்தாங்க? அப்படித்தானே வந்தார் அவரு. இன்னைக்கு நம்ம அந்த வரலாறு பேசலாம்ல. இளைய பெருமாள் வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் SC ST வழக்குகள் கொடுத்து திருமாவளவன் இவ்வளோ பேசுறாரு. SC ST வழக்கு அந்த 1989 அந்த சட்டம் வர காரணமா இருந்தவர் யாரு? இளைய பெருமாள் தானே. இளைய பெருமாளை தானே நீங்க வந்து கிழவன்னு சொன்னீங்க. இளைய பெருமாளுக்கு எதிராக தானே நீங்க வந்தீங்க. உங்களை யார் உருவாக்குனாங்க? அப்போ இந்த சமூகத்திற்காக உழைக்க வந்தவர்களை வந்து ஓரம் கட்டி நான் தான் இந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளம், ஒரே பிரதிநிதின்னு காட்டுறது. அப்புறம் ஒரே பிரதிநிதின்னு காட்டுவேன். ரஞ்சிதா நீ பேசாத, ஆம்ஸ்ட்ராங்கா நீ பேசக்கூடாது, யாரும் பேசாத, நான் மட்டும்தான் பேசுவேன். சரியா? சரிப்பா நீ பேசுற, உனக்கு ஓட்டு போட்டோம். அடுத்த விஷயம் நீங்க என்ன பேசுறீங்க? நான் மட்டும் தான் கேட்குறேன். ஏன் இவ்வளோ முரண்? ஏன் இவ்வளோ கான்ஃப்ளிக்ட், கான்ட்ரடிக்ஷன்ஸ்? அவருக்கு பயம் வந்துட்டு வேற யாரும் மத்தவங்க வந்துருவாங்க. எடுங்க, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அதே மாதிரி ஓபிசி பார்ப்பனர்களுடைய வேலிடிட்டிக்காகவே வாழ்றது, கமல்ஹாசனோட வேலிடிட்டிக்கு வாழ்றது. இந்த பக்கம் விஜய் கூத்தாடின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கமலை போட்டு தங்கச்சங்கிலியெல்லாம் போட்டு பர்த்டே பண்றது. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். டேக் அ ஸ்டாண்ட். இந்த பக்கம் வந்து சில பேரை விமர்சனம் பண்ணிட்டு இந்த பக்கம் போய் அதே கோயிலுக்கு போகிறது. வேர் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? ஏன் இவ்வளோ ஹிப்போக்ரிட்டிக்காக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தானே நம்ம கேட்போம். எதனால் அப்படி திருமாவளவன் இப்படி ஒரு இந்த கடைசி காலத்தில் இப்போ சமீபமாக இந்த அளவுக்கு இவ்வளோ திமுகவுக்கு ஒரு முன்கள பணியாளர் மாதிரி இயங்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்? அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை தான் அவர் மாற்றிட்டார் எல்லாத்தையுமே. விசிகாவோட அரசியல்னா ஐ திங்க் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு மாற்றி அதை திமுக கிட்ட அடகு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துரோகம். அது மலைச்சாமி இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. மலைச்சாமி இதை எதிர்பார்த்திருப்பாரா? Even now I spoke to Vinod Malechami. Nobody is happy about what's happening in Tamil Nadu. Nobody is happy. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து தலித் மக்களை கட்டுப்படுத்தும் திமுகவின் அடியாட்களாக மாறிட்டீங்க. ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு. அதுதான் உண்மை. நீங்க தலித் மக்களை கட்டுப்படுத்துறேங்கிறீங்க. வேங்கை வயல் பத்தி பேசும்பொழுது அதெல்லாம் அரசு கரெக்டா பண்ணுது, நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தலித்தியம் குறித்து யாராவது ஒருத்தர் பேச வந்தாலோ அவங்கள அடக்குற ஏர்போர்ட் மூர்த்தியோ இல்லை வேற யாரோ இல்லை ஷாலின் மாதிரி எல்லாரன்ஸோ இவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வந்ததுலேருந்து நீங்க ஒரு பெரிய அண்ணன் பிக் பிரதர்ன்னுவாங்க, பெரிய அண்ணன் மனோபாவத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்க எதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற நான் தான் சொல்றேன். திமுகவோட ஜெனட்டிக்ஸ் வந்து இப்போ விசிகாக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. அவங்க ஃபுல்லாக அந்த ஒரு மரபணு இதில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து விடுதலை அரசியல்